இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஒரு சின்ன சொல்லு ஆராய்ச்சி பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து அகோரிகளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா, வடநாடு போயிருக்கீங்களா எப்போவாது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். நான் அது காணொலி மூலமாக அதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட. 2 முறை இமயமலை போயிருக்கேன். ஒன்று 1983 வாக்கில் அகஸ்தியரை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது முதல்ல எங்கே அகஸ்தியரை பற்றிய குறிப்பு காண கிடைக்குது, எங்கேயாவது கோயில் கிடைக்கிதா, செய்தி கிடைக்கிதான்னு பார்க்கறதுக்காக இமயமலை போயிருந்தேன். கேதார்நாத் வரணும்னு போயிருந்தேன். அங்கேருந்து இங்கே புதியமலை வரணும் ஒரு பயணம். 2வது 108 திவ்ய தேச பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 2வது முறையாக 1998 போல ஒரு ரவுண்டு போயிருந்தேன். 31 நாளில் 108 திவ்ய தேசமும் முடித்தேன். இந்த முதல் பயணத்தில் நான் கேதார்நாத் வரணும் போன சமயத்தில் ரிஷிகேஷ், பெரும்பாலும் ரிஷிகேஷ் அந்த பகுதியில் தான் இந்த அகோரிகள் எல்லாம் அதிகமாக காணப்பட்டாங்க. 83 காலத்து கதை அது. அப்போது எனக்கு தோன்றியது, இந்த மாதிரியான காட்சியில் சிவனை பார்க்க வேண்டும் என்று சிலர் நினைத்திருக்கக்கூடும். காபாலிகன், பைராகி, அகோரி இவையெல்லாம் சிவனுடைய மாற்று வடிவங்களாக. இப்போ எல்லாம் இந்த கொலு பொம்மையில விநாயகர் கிரிக்கெட் ஆடுற மாதிரி அல்ல விநாயகர் டான்ஸ் ஆடுற மாதிரி இது மாதிரியெல்லாம் ஒரு கற்பனை கோலத்தோட ஜனங்க இறை வடிவங்களை செய்து வேடிக்கை பார்ப்பது என்பது ஒரு மிக சாதாரணமான நிலையா இருக்கு. அதே போலத்தான் சிவனையும் நினைத்திருக்கக்கூடும். ரொம்ப சர்வ சாதாரணமா பேச்சு வழக்கில் அந்த காலத்துல சக்தி இருந்தா செய், இல்லாட்டி சிவனேன்னு இரு அப்படி சொல்லு கிராமத்தில் சொல்ற பழக்கம். சிவசக்தி தத்துவத்தை மிக சாதாரணமாக அந்த காலத்திலேயே இன்னமும் கூட தமிழன் சொல்லி வருகிறான். சக்தி இருந்தா செய், இல்லாட்டி சிவனேன்னு இரு. என்ன பொருள்? சிவன் என்பது ஒரு அமைதியின் வடிவம், சக்தி என்பது ஆற்றலின் வடிவம், பாசிவ் அண்ட் ஆக்டிவ். ஆகவே அன்பே சிவம், அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலா போன்ற தொடர்கள் எல்லாம் சிவன் என்பது அமைதியின் வடிவம், அன்பின் வடிவம், இப்படித்தான் பொருளாகிறது. செம்மை, பர்ஃபெக்ஷன், முழுமை அடைந்த ஒரு நிலை, எல்லாவற்றிலும் செம்மையான நிலை, அதுதான் சிவன், நம்மூர் சிவன். அப்படித்தான் எல்லாம் பார்த்துருப்பாங்க. வடநாட்டுக்கு போனீங்கன்னா வேறு வேறு கோலங்களிலே பார்க்கலாம். மீசை வைத்த சிவன், ருத்ர தாண்டவம் ஆடுகின்ற சிவன். ருத்ரன்கிற பேரு கூட தமிழோடு தொடர்புடையது இல்லை. சம்ஹாரம் செய்பவன் சங்கர். ஆகவே அழித்தல் கோணத்திலே சிவனை பார்த்து என்ன காரணத்தினாலேயோ அவர்கள் பார்த்திருந்தார்கள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒரு விபத்து கோரமா இருந்தது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்றோம். கோரம்னா கொடுமை, கோரமான சம்பவம். அதுக்கு முன்னாடி சேர்த்தா நெகட்டிவ் பொருள் வரும், அதாவது எதிர்மறை பொருள் வரும். நியாயம், அநியாயம் என்பது போல சேர்ப்பது அல்லது முன்னோட்டு ஒரு பேர் இருக்கு. சுமதி, மதி, முன்னோட்டு சுமதி. சுசீலா, சீலம்னு ஒழுக்கம், சிறந்த ஒழுக்கமுடையவழி. நாயகன், வி என்கிறது முன்னோட்டு, நல்ல தலைவன். ஆக இந்த சேர்ப்பதோ சு சேர்ப்பதோ வி சேர்ப்பதோ முன்னோட்டாக சேர்ப்பது தமிழர் மரபு அன்று. நேரடியாகவே சொல்லுவார்கள். கோரி, கோரல் வல்லினம் போட்டா கொலை செய்வது என்பது பொருள். கோரல். கோரி இடையனம் போட்டா பிணக்குழின்னு அர்த்தம். இப்ப நான் சொல்ற
அந்த பொருள் எல்லாம் ஆழ்ந்தவன் அகராதி 1943 வெளியிட்டது. அந்த அகராதியிலிருந்து சொல்லுகின்றேன். இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் சொல்லுகிறேன்.